வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்மெல்லாம் நம்மோடு வாழ்ந்த, நம்மோடு பயணித்த நம்முடைய சகோதரியை அடக்கம் செய்துவிட்டு இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு நம்மோடு அவங்க கிடையாது. இதுதான் மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கையே. எல்லாருமே மரணிக்கக்கூடியவர்கள் தான். யாரும் இந்த உலகத்தில் நிலையானவர்கள் என்று யாராலையுமே சொல்ல முடியாது. இறைவனே திருமறை குரானிலே அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் தாயக்கத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவுமே மரணிக்கக்கூடியதுதான். இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களும் எல்லா மனிதர்களுமே ஒரு குறிப்பிட்ட தவணை வரைத்தான் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அந்த தவணை வந்த பிறகு ஒரு நொடி முந்தவும் மாட்டார்கள், ஒரு நொடி பிந்தவும் மாட்டார்கள். மரணம் என்பது எல்லாத்துக்குமே உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக மரணம் வந்துவிட்டால் வந்தே தீரும். ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அதை நாம் அனைவரும் மனதிலே பதிய வைத்தவர்களாக இருக்க வேண்டும். யாராச்சும் இங்க இருக்கக்கூடிய யாராச்சும் சொல்ல முடியுமா, எனக்கு இந்த வயசுல தான் மரணம் வரும், எனக்கு இந்த நேரத்தில் தான் மரணம் வரும், இந்த இடத்தில் தான் வரும் என்று யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. இறைவனும் அதைத்தான் சொல்றான், யாராலையும் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் மரணிக்க போகிறோம் என்பதை, எப்போது மரணிக்க போகிறோம் என்பதை யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் மரணம் வரும். அது எப்போது என்றெல்லாம் யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம தான் வரும். அப்ப இதை ஏன் இறைவன் இந்த மாதிரி மறைத்து வைத்திருக்கான்னு சொன்னா, அப்பதான் நாம் அதிகமான முறையில இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி, சொர்க்கத்திற்கு செல்வதற்காக வேண்டி நல்லமல்களை சேகரிப்போம், நல்ல அமல்களை செய்வோம் என்பதற்காகத்தான் இறைவன் என்னது மரணம் என்ற ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். எப்போது வரும், எங்க வரும் என்பதை அதை நாம் மனதில பதிய வைத்தவர்களாக, அந்த நோக்கத்தை தெரிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் என்பது எப்போது வேண்டுமானால் வரலாம். அந்த மரணம் வருவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இறைவனுக்காக வேண்டி நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான், எதற்காக இறைவன் இந்த உலக வாழ்க்கையையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை இறைவன் திருமறை குரானில் சொல்லும் போது, எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அழகான முறையிலே நல்ல அமல்களை செய்வார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வாழ்க்கையையும் மரணத்தையும் இறைவன் தயார்படுத்தி உள்ளதாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த தவணையில், இந்த உலக வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், யாராலையும் சொல்ல முடியாது எத்தனை ஆண்டு காலம் வாழ முடியும்னு. இன்னைக்கு பேஸ்புக் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இளம் வயது மரணம் அதிகம். குளிக்க போன இடத்துல 4 பேர் மரணம், இந்த இடத்துக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட்ல மரணம், என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த வயதில் வேணாலும் மரணம் வரலாம். அப்ப மரணம் வருவதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் சொன்னதன் அடிப்படையிலே அழகான நல்லமல்களை அதிகமான முறையிலே சேர்த்து நாம் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை செய்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளிலே நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? இந்த மரணத்தை மறந்துவிட்ட ஒரு நிலை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், அக்திரு திக்ர ஹாதிமித் தல்லாத், இன்பங்களை எல்லாம் முறித்து போடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். இன்பத்தை எல்லாம் முறிச்சிரும். மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்முடைய வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டாலே நம்முடைய நிம்மதி எல்லாம் போயிடுது. சந்தோஷம் என்ற ஒரு நிலையே கிடையாது. அப்ப நமக்கு மரணம் வந்து விட்டால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்பத்தை எல்லாம் முறித்து போடக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நாம் நினைவு கூறும் போதுதான் நமக்கு மறுமையை பற்றிய சிந்தனை வரும். அப்போதுதான் நாம் நன்மையை செய்ய முடியும். நான் எப்போது வேண்டுமானாலும் மரண வேண்டாம், நான் நன்மையை செய்யலையே, அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ண ஓட்டத்தை அதிகமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்தால் மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்மால் நன்மையை சேகரிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை கவரக்கூடிய விஷயம்தான். மனிதனை எப்படியாவது திசை திருப்பி கொண்டு சென்று விடும். அப்ப நாம் மரணத்தை நினைக்கும் போதுதான் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனை சார்ந்து நம்மால வாழ முடியும். ரொம்பலாம் வேணாம். இறைவன் சொல்லி காட்டுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அஹப்புல் அமால், அமல்களிலேயே இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானது அதுவும் உங்களால இயன்றதை செய்யறது தான். இயன்றதை ஆனா தொடர்ச்சியா செய்ய வேண்டும். குறைவா செய்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான் இறைவனுக்கு பிடித்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். நம்மால 5 நேரம் தொழ முடியாதா? ஒரு 10 நிமிஷம், ஒரு வக்தினுடைய தொழுகை என்பது, ஃபஜ்ருனுடைய தொழுகை என்பது, லுஹர்னுடைய தொழுகை என்பது 10 நிமிஷம் தானே. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை இறைவனுக்காக நம்மால ஒதுக்க முடியாதா? இன்றைக்கு அப்படித்தானே நம்முடைய சூழ்நிலை எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி திரைக்கிறோமே, இறைவனை பற்றிய நினைவற்றவர்களாக இருக்கின்றோமே. மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாமே. அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு கெட்ட ஆன்மாவாக மரணித்து விட்டால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும்? இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான், மலக்குமார்கள் வருவார்களாம் உயிரை கைப்பற்ற. அப்படி கைப்பற்ற வரக்கூடிய நேரத்திலே அல்கௌசலம், அந்த உயிர் பேரம் பேசுமா மலக்குமார்களிடத்திலே. மாகுன்னா நஅமல் பின் சூ, நான் என்ன தீமையை செய்து விட்டேன்,
எதற்காக என்னை கைப்பற்ற நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி மலக்குமார்களிடத்திலே பேரம் பேசக்கூடியதாக இருக்குமாம். அப்ப மலக்குமார்கள் சொல்வார்களாம், பலா தெரியும்பா, இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்ந்தாய் என்பது எனக்கு நல்லாவே தெரியும், இறைவன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுவார்களாம், நரகத்திலே நுழையுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்களாம். எவ்வளவு பெரிய ஒரு அவலநிலை! நன்மை செய்யாமல் சொல்லாமல் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்பது நாளை மறுமை நாளிலே ரொம்ப ரொம்ப மோசமான நிலை. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. வாய்ப்பு என்பது ஒரே ஒரு முறைதான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு களம். அந்த தேர்வை சரியான முறையிலே எழுதினால் மட்டும்தான் நாளை மறுமை வாழ்க்கையிலே நம்மால் சரியான முறையில் இருக்க முடியும். மறுமை வாழ்க்கையிலே நம்மால் வெற்றி பெற முடியும். நாளை இறைவன் தயாரித்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நரகத்தினுடைய வேதனை என்பது மிக கொடுமையானது. இங்க நம்மால நிக்க முடியுதா? ஒரு 5 நிமிஷம் நிக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு வேத்து ஊத்துது. நம்மால நிக்க முடியல, வெயில தாங்க முடியல, தண்ணி குடிக்கிறோம். இப்போ வீட்டுக்கு போனா கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம். கண்டிப்பா இந்த வெயிலையே நம்மால தாங்க முடியலன்னு சொன்னா நாளைக்கு மறுமை நாள்ல இதை விட பிரம்மாண்டமான நரகம், அதிகமான சூடு, இதையே நம்மால தாங்க முடியல. அப்ப அதை நம்மால் தாங்க முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதிகமாக அதிகமாக மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவன் அப்பப்ப அங்கங்க நம்முடைய ஏரியாக்கள்ல நம்முடைய சொந்தக்காரங்கள மரணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான காரணமே அதுதான். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நேற்று உங்களோட பயணிச்சாங்க, முந்தானேத்து உங்களோட பயணிச்சாங்க, நல்லா பேசி சிரிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இல்ல. சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய நிலையும் இதுதான். இப்படி நல்லபடியா போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு மரணம் வந்து விடும். இறைவன் அதைத்தானே சொல்லி காட்டுகின்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் வந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, உறுதியான கட்டிடங்களிலே இருந்தாலும் கோட்டைகளிலே இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும். நம்ம இன்றைக்கு என்ன, மரணத்தை விட்டு விரண்டோடுகிறோம் என்ற ஒரு எண்ணம். ஆனால் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், முலாக்கீக்கும், நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களே மரணத்தை விட்டு, அந்த மரணம் நீங்கள் ஓதக்கூடிய எதிர்பாதையில் உங்களை சந்திக்கும், வந்து சந்தித்தே தீரும். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனையும் மரணம் வந்து அடைந்தே தீரும் என்பதை இறைவன் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதை நாம் மனதிலே பதிய வைத்தவர்களாக மரணம் எப்போது வேண்டுமானால் வரலாம். இந்த வயசுல இன்னைக்கு நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த வயசு ஒரு 60 வயசா 70 வயசா அப்பதான் மரணம் வரும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம், தவறான எண்ணம். எப்போது வேண்டுமான, இப்ப இங்க முடிச்சிட்டு நம்ம வெளியே போறோம், அப்ப கூட மரணம் வரலாமே. அந்த நேரம் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குமார்கள் கருப்பு நிறத்துல வந்தாங்கன்னு சொன்னா நம்முடைய நிலை என்ன? கெட்டவானவர்கள் வந்தாங்கன்னா என்ன நிலைமை? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. வாய்ப்பு என்பது ஒரே ஒரு முறைதான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான். மலக்குமார்கள் வந்த பிறகு நம்ம கேட்போமா? நன்மை செய்யாம மலக்குமார்கள் நம்மை வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல நம்ம புலம்புவோமா? ஒரே கொஞ்ச நேரம் எனக்கு தாங்கல, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் எனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை நான் இறைவனுடைய பாதையில் செலவு செய்து விட்டு வருகின்றேன், கொஞ்ச நேரம் கொடுங்களேன், கொஞ்ச நேரம். நான் தொழுது விட்டு வருகின்றேன், கொஞ்ச நேரம் சொல்லுவார்களாம். உன்னுடைய உலக வாழ்க்கையில இறைவன் கொடுத்தானே 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், அப்பயே உன்னால செய்ய முடியல, இந்த கொஞ்ச நேரத்துல நீ அமலை செய்ய போறியா என்று வானவர்கள் கேட்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நிலை, எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை. இன்றைக்கு நாம் அந்த கெட்ட மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க கூடாது. நாம் இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலக சோதனை களத்திலே சோதனையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில நல்ல அமல்களை அதிகமாக சேகரித்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை மன்னி ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறந்து விட்டவரை அடக்கம் பண்ண உடனே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா ஃபஸல்லு லஹு தஸ்பீர், அவங்களுக்காக உறுதிப்பாட்டை கேளுங்க. அந்த மையத்திற்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஜனாசா அடக்கம் பண்ணி கபர்ல இருக்கக்கூடிய அந்த மையத்திற்காக வேண்டி உறுதியை கேளுங்கள். ஏன்னு சொன்னா கேள்வி கணக்கு நடந்து கொண்டிருக்கும். அந்த கேள்வி கணக்குல சரியான முறையில பதில் சொல்ல வேண்டும், உறுதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மையத்திற்காக வேண்டி, அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த நபருக்காக வேண்டி உறுதிப்பாட்டை கேளுங்கள். அதே போன்று அந்த நபருக்காக வேண்டி அதிகமான பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே அந்த சகோதரிக்காக வேண்டி, அவங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அதிகமான முறையில நாம் பாவ மன்னிப்பு கேட்டு அவருடைய அந்த உறுதிப்பாட்டையும் அதிகமான முறையில கேட்டு கலந்து செல்லக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.